யாருக்கு காலில் வலி வேதனை? யாரப்பா வாங்க. காலில் என்ன சேதம்? காலில் என்ன பிரச்சனை? ஓகே, ஆபரேஷன் பண்ணணும் டாக்டர் சொன்னாங்களா? அப்படி ஓடும் கால் இருக்காம. முருகா, அப்படியா? கேட்டு கொடுத்துரு. சரி, ஓகே. திருமால் பெருமைக்கு நிகரேது, அவன் திருவடி நிழலுக்கு இணையேது. பெருமானே உன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம். பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? பக்கத்துல. அதான் சத்தம் கேடுச்சு. ஓம் நமோ நாராயணா திருநாமம் ஓடுது. காலம் கடல் நடுவே கொண்ட சதுர்வேதம் காப்பதற்கென்றொரு அவதாரம், மற்ற அவதாரம் அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும். என்னப்பா வேணும்? உன்னுடைய ஆரோக்கியத்துல பங்கம் இல்லாம, அறுவை சிகிச்சை இல்லாமலே நீ சரியாயிருவ. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொத்துக்கள் சம்பந்தமாக கொஞ்சம் மன உபாதைகள் ஈராண்டு காலங்களாக இருந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அவைகளை சரியாக்கி தரும். வேற என்ன வேண்டும்? சாத்வீகமான வாழ்க்கையை நடத்தி தர, அவனுக்கு வருமானத்துக்குரிய விஷயம் நடக்க இன்னும் 49 நாட்கள் அவகாசம். ஜெயிச்சிரும். யாருடைய பென்ஷன் வந்து ஏஜி ஆபீஸ்ல அந்த ஃபைல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பென்ஷன் வந்துடும். நல்லா இரு. அண்ணனை காப்பாற்ற வேண்டும். சரி, நல்லது நடக்கும். நல்ல போஜனம் விட்டு போங்க. ராத்திரி விட்டுறாங்க. கர்மதாமிக்கு திருப்பூர், கோயம்புத்தூருக்கு மட்டுமே சொல்றதுக்கா பிரச்சனை? திருப்பூர் நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. யாரெல்லாம் வந்தீர்களம்மா? வருது. இவர் யார்? இவர் யார்? கால் விட்டுவாங்க மச்சான், கால் விட்டுவாங்க. நீ கால் விடலையே, வந்து உட்காந்து. மூன்று விதமான கேள்விகளை மனதில் வைத்து குழப்பிக் கொண்டு வந்தவர்கள் நீங்களெல்லாம் இல்லையா? வாங்க. என்னடா தம்பி, தானே வீட்டுக்கார உட்கார சொல்லு. உட்காருங்க. என்ன தொழில் பாக்குறீங்க? குழந்தை சம்பந்தமாக முதல் உத்தரவாக வேணும் மயிலுமோடு முருகப்பெருமான வந்து காட்சி கொடுத்ததனால் முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். தைப்பூசத்திலிருந்து ஜனனகாரங்கள் வரும். அதனால முருகப்பெருமானுடைய பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? கதிர்வேலு. அப்படி பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கதிர்வேலு. உங்களுடைய தொழிலை நான் பார்த்தேன். இப்ப 1.5 வருட காலமாக உங்களுடைய தொழில மனச்சரிவு, மனவேதனைகள், உங்களால நிலையாக பார்க்க முடியாத மனக்குழப்பங்கள், இவைகளெல்லாம் இருக்கு. இந்த 2 பிள்ளைகள்ல ஒருத்தன் ஒரு சொல்லுக்கு முழுசா கட்டுப்படுவான், ஒருத்தன் அவன் ஐடியாவுக்கு நம்ம அப்ப வரணும்னு நினைப்பான். அதுதான் இந்த கால் விட்டுவாங்க. இது தப்பா சொல்லிட்டோம். ரைட்டா தானே சொன்னேன். ஆனா அவனுடைய அறிவு மதிக்க தகுந்த அறிவு. ஆனா அது எதிர்காலத்துக்கு பொருந்தும், இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு பொருந்தாது. உண்மையா இல்லையா? அதை சரி பண்ணி உங்களுக்கு தொழிலை நல்ல முறையில் ஆக்கி தரேன்.
ஒருவருடைய உடல்நிலையை பற்றி அடிக்கடி குழப்பமும் மன சிந்தனைகளும் இருக்கிறது. அதுல நோய் பணி இல்லாம காப்பாத்தி வெற்றியாக்கி இருந்தா போதும்னா. இப்போ கடன் படாம உங்களை காக்கணும். வேற என்ன வேணும்? உனக்கு கல்யாணம் எவ்வளவு நாளாவது? உனக்கு கல்யாணம் எவ்வளவு நாளாவது? 3 வருஷம் ஆகுது. இதுல யாரு மூத்தவன்? நீ தான் மூத்தவன். மூத்தவளை கொஞ்சம் பார்க்கட்டுமா? கண்ணை மூடி பார்க்கிறேன். உன்னை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறது மாதிரி தெரியுது. பக்கத்துல இல்லையே, ஒதுங்கி இருக்கிறாளா? குழப்பம் இருக்கா? சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? உங்க அப்பன ஆத்தாளுக்காக சேர்த்து வைக்கணும்னு சொல்றியா? கால் வந்துட்டு வா. மனமே வருவாய், மனமே வருவாய். வரலாம், வா, என் பக்கத்துல வா. அவன் உள்ளத்தை பார்த்தேன். உன்னுடைய சின்சியரான கேரக்டருக்கு அவனுடைய மனது கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? அதே மாதிரி இந்த குடும்பத்தை ஒத்து போகக்கூடிய மனோநயத்துல கொஞ்சம் அவ வேறுபட்டு இருக்கிற குணாதிசய உடையவளாக இருக்கிறாள். அதனால உன் உள்ளத்துக்கும் அவளுக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு கிடக்கு. இதுல நீ பெற்றோருக்கும் பதில் தர முடியல, அவளுக்கும் பதில் தர முடியல. ரெண்டுக்கு இடையில மனக்குழப்பம் நிறைந்த ஒரு உணர்வு வரும். இது காலத்தின் கிரகமா மனிதனின் செயல்களா என்று உணர்ந்து பார்த்தால் இது காலத்தின் கிரகம். அதனால இரண்டு ஒரு உள்ளத்தையும் பரிபூரணமாக்கி இணைபிரியாத இன்பத்தோடு வாழ வச்சா போதுமா? இந்த உனக்கு கட்டுப்படுவாள், வெற்றி அடைவாள். இந்த அப்பா, இந்த மகனே, குழந்தை பிறந்தாச்சு, சந்தோஷமா இருங்க. பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. மகாசக்தி துரூபா நாராயணா. இந்தாமா மகாலட்சுமி ஆயிருமா. வயிறார மதிய சாப்பிட்டு போங்க, அரைமுறையா போயிடாதீங்க. எஸ். கர்மதாமிக்கு திருப்பூர் எல்லை தன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி தெளிவு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். மாமா, என்ன எத்தனை பிள்ளைமா வச்சிருக்கிற நீ? அப்படியா? பொம்பளை பிள்ளை இருக்கா? அவன் உடல்நிலை எல்லாம் எப்படி இருக்கு? கால் நிறுத்துவான். ஊரறியாமல் உறவறியாமல் யார் வர சொன்னார் காட்டுக்குள்ளே. சாயம் உண்டோ? அப்படி மகளே, உன்னுடைய உடல்நிலைகளை பார்த்தேன். இரவில் சில சமயத்துல சரியா தூக்கம் வராது. மனக்குழப்பம் உடையவளாக இருந்து கொண்டிருக்கிறாய். ஏதோ ஒரு சக்தி உன் உடலை தொடுவது போல ஒரு ஃபீலிங், ஒரு கற்பனை, கனவுகள் இவைகள்லாம் வருகிறது. அது உண்மையிலேயே எனக்கு எதுவும் பிரச்சனையா அல்லது வேற எதுவும் மாறுபாடுகளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனதில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? கால் விட்டு வாங்கோ. நாராயணா கேட்டுருவோம். முக்தி அளித்தது சக்தி பொருந்திய சித்தர்கள் வாடுமலை, தேவர்கள் மூவர்கள் காட்சி அளித்திட வண்ணம் பொருந்து மலை, தத்துவ வேதம் உரைத்திடும் தாரதி நித்தம் தவழுமலை, தாயினும் இனியவர் தூயவர் மாயவன் வாழும் ஏழுமலை. ஆமா, ஏழுமலை வெங்கடாச்சலபதி வாரார, என்ன விஷயம் புரியல? இப்ப அவர் வந்தது அதுதான். நீங்கள் ஓராண்டு காலங்களாக எடுத்த முயற்சி, அவருக்காக செலுத்த வேண்டும் எடுத்துக்கொண்ட மன காணிக்கைகள், இவைகளெல்லாம் இன்னும் பாக்கியாக இருந்து இன்னும் என் சன்னிதானத்துக்கு என் பிள்ளைகள் வரவில்லை, சொல்லி அனுப்புடா அப்படின்னு கேட்டார். அதான் உங்கள்கிட்ட சொன்னேன். கால் வந்துட்டு வாங்கோ. பாருங்க, நல்லா இருக்கீங்களா? மாமா, இப்போ 2 காலங்களாக தொழில் சம்பந்தமான மனச்சரிவும் பொருளாதார வேதனைகளும் கடன்களும் இருக்கிறது. இவைகளெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கணும். வேற என்னப்பா வேணும் உனக்கு? புரியல? அதை வச்சுதான் உனக்கு நான் முதல்ல எடுத்த உடனே சொன்னேன். வேற மாறுபாடுகளால் தீய சக்திகள் எதுவும் வந்திருக்குமா, என் உடம்பை ஏதோ தொடர்றது மாதிரி தெரியுதே அப்படிங்கிற ஐயப்பாடு இருக்கு. நான் ஆள சொல்ல மாட்டேன், விஷயத்தை தான் சொல்லுவேன்.
உனக்கு இந்த துயரத்திலிருந்து விடுதலை ஆக்கி தந்தா போதும்லா. இந்தா ஜெயிச்சு தாரேன், என்னை 3:30 மணிக்கு பார்த்துட்டு போ, தங்கமா ஆக்கி தாரேன். நல்லா அவன் அதுக்கு தான் போவான், வெற்றி அடைவான். நீ ஏன் கவலைப்படுற? உன் பிள்ளைக்கு இந்த பிறவில விதியாகதான். நல்லா இருக்கட்டும், ஐஸ்வர்யமாகட்டும், அவார்டு வாங்கி தரேன் போ. கர்ப்பதாமிக்கு நல்ல வயிறார சாப்பிட்டு போங்கடா. 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போங்க. ஓகே. கர்ப்பதாமிக்கு தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? மாமா நல்லா இருக்கியா? என்னது என்ன பிள்ளைக்கு? யாருக்கு? பிள்ளை பேர் என்ன? வாங்க. அம்மா ஐயா, அம்மா ஐயா, கொட்டு 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 பாரு அங்கே. வயது மாப்பிள்ளைக்கு 34. உட்கார். முடி கொட்டுதல், வெள்ளைப்படுதல், இவைகளெல்லாம் போய் மறந்து விதவிதமாய் சாப்பிட்டு உடம்பை கெடுத்தாலே உன் பிள்ளை. கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைக்கு வாழ்க்கையில குழப்பம் இல்லாம ஆயுள் பங்கம் இல்லாம ஆக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? புரியல? அவருடைய மனத்தை மாத்தி உன் பிள்ளையோட இணைந்து வாழ வைக்கிறேன். மனக்கவலையத்தோடு 3 முறை என்னை பார்க்கிறேன். கர்ப்பதாமிக்கு அப்படியா? கோபிச்செட்டிப்பாளையம். யாருப்பா? கோபி கோபிச்செட்டிப்பாளையம் மக்களோட கோபிச்செட்டிப்பாளையம். இன்னும் இருக்காங்களே 2 பேர் உண்டுல. 2 உத்தரவு இருக்கு சாமி குறிச்சி. கோபி உங்க பையன் பேரு? கால் வந்துவாங்க. நீங்க தான் நெல்லுங்கோ பேரு அதிகண்ணே. நெல்லுங்கோ. தாயின் மடியில் வரலாம். தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. எப்பா உங்க அம்மா வழி சொத்தெல்லாம் எங்கப்பா இருக்கு? உங்க அம்மாவுக்கு அந்த முழுமையா எதுவும் கிடைச்சுதா? எல்லாம் ஏமாத்தி யாருக்கும் இல்லாம கட்டமண்ணா போயிடுது. உண்மையா? இப்போ உன் பையனுக்கு என்னப்பா செய்யணும்? என்ன வேலை பாக்குறான்? ஒரு பையன் பக்கத்துல வா. அவன் வச்சிருக்கவருடைய வண்டியில இப்போதைக்கு வேலைகள் இருக்கு. புரியுதா? தொழிலுக்கு அவனுக்கு கொஞ்சம் ஆஃபர்கள்லாம் குறைவு. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வேற ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும்னு ஓயாம புலம்பிக்கிட்டே இருக்கான். அதை நான் ஜெயிச்சு தாரேன், நல்லாக்கி தாரேன். இன்னொருத்தனுடைய வியாபாரம் தெளிவாக ஓடும். ஓ, நான் கொஞ்சம் பொய் சொல்லுதேன், என்ன செய்ய? நான் கொஞ்சம் பொய் சொல்லுதானே, என்ன செய்ய? சொன்னா சொல்லிட்டு போறான். நம்ம பிள்ளை தானே, வச்சுட்டு போட்டுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். அம்மாவும் நீ என்னப்பா ஒரு பொம்பளைக்கு கை கால் நரம்பெல்லாம் வலி இருக்குன்னு சொல்றாளா? யார் யாது? அவளை சரியாக்க வேண்டாமா? வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? அதுக்கு காரணம் உனக்கு தெரியுமா? சனி பகவான் என்னும் கிரகத்தால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போதைக்கு தொழில் முடக்கம், என்ன பண நஷ்டம், கொடுத்தது வராத நிலை, நீயும் பிரத்தியாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை, இவைகள்லாம் இருக்கு. ஒரு மண் இடம் தோதுமாக ஒரு மனக்குழப்பமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். பேச்சுவார்த்தை தீரவே செய்யாது. அதுக்கு ஒரு தெளிவையும் ரிக்காட்சியை உருவாக்கி தந்தா போதுங்களா? விற்கணும்னா அதுக்கு பிறகுதான் வரும் பிரச்சனை. சரியாக இரு, 90 நாள் கழிட்டும் நான் வெட்டியாக்கி தரேன். இந்த கனி அந்த இடத்துல ஒன்று போடு, அசத்திடுவோம் போ. இந்த பணம் வேண்டாமானே? நல்லா இருனே, வயிறாறு சாட்டம். வாடா தம்பி வா. பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலை
மலையை நாடி மயில் நிற்குதாம் ஐயாவும் அருளை நாடி மனம் நினைக்குதாம். என்னப்பா உங்க வீட்டு பக்கம் பால் பண்ணை இருக்கா? மாடுகள் பால் பண்ணைகள் கிடக்க, அதான் பால் இருக்குது பழம் இருக்குது பாட்டு கத்தி சென்னூர் தர காலம் கேட்க வரத்த கொடு, நீ எதுவும் சொல்லாதன்னு சொல்றேன். அப்படி சொல்லுவோம். உனக்கு என்ன வேணுமா கொடுக்க சொல்லியாச்சு. என்ன வேணும்? பெரிய பெரிய வேலையில் இருக்காங்க, அவனுக்கு வருஷம் நைட் ஷிஃப்டாக வருஷம் அவனுக்கு ஒர்க் மாட்டான். இன்னும் 6 மாசத்துக்கு அப்படித்தான் வர சொல்லுவாங்க. அவனுக்கு ஷிஃப்ட் மாறப்போது ப்ரொமோஷன் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட், பணம் முடிச்சா வட்டிக்கு கொடுத்தியா சும்மா கொடுத்தியா? வட்டி. பணத்தை வாங்கி தர, அசல் தான் வரும், வட்டி வராது. வாங்கிக்கா ஓடும். கர்மசாமிக்கு சாப்பிட்டு போகணும், சாப்பிடாம போனா ஒண்ணுமே நடக்காது. வயிறார சாப்பிட்டுன்னு வச்சுக்கா எல்லாம் நடந்துடும், மகிழ்ச்சியா இருக்கலாம். போ கர்மசாமிக்கு. அப்படியா? எந்த ஊரு? ஈரோடு. ஈரோடு அப்படி வரேன் உங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டேப்பா. இப்போ வந்துருவேன். என்ன சாமி அங்கேயே சுத்தி இன்னைக்கு நம்ம ஏரியாவுல வரமாட்டுக்குன்னு ஒருத்தர் குழம்புதான். வந்துருவேன் கவலைப்படாங்க. இங்களை மறைக்க வந்துருவேன்டா. இது பாப்பா ஈரோடா வரலாம். என்ன ஒரு வெந்து சொன்னான். வைரஸ் என்னென்ன புகையிலையெல்லாம் எங்கென்ன இருக்கு? புகையிலைகள் பயிர் செய்த இடம் உங்க ஏரியாவில் இருக்கா? அதான் மணக்க. சரி கால் வந்துட்டாங்க. என்ன விளையாட்டு? பொறுமையா இருங்க. பொறுமை வேண்டும், அதில் பெருமை இருக்கிறது. வரலாம். என்னப்பா வேணும்? மரும 2 குழந்தைங்களோட பெண் குழந்தைங்களோட ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டாங்க. உன் பையனுடைய கிரகமே சரி கிடையாது. சாதகத்தை போட்டு பார்த்தேன், புரியுதா உனக்கு? இப்ப அவளை திருப்பி கொண்டு வரணுமா? கண்டிப்பா கொண்டு வரணும் சார். என்னடா இப்படி ஒரு கேள்வி, சிக்கலான கேள்வியாச்சு. அதான் நீ கவலைப்பட கூடாது. கொஞ்சம் கண்ண மூடு, எங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறேன். இப்ப இருக்கிறது பெங்களூர்ல இருக்காங்கப்பா. போய் தள்ளி கொண்டு வந்துட்டுமா? கால் வந்துட்டு போ. தன் பிள்ளை நல்லவானதுக்காக தப்பு கூட மன்னிக்கப்படுகிறது. என்ன செய்ய முடியும்? இது ஏற்கனவே 6 மாத காலங்களாக வீட்டுக்குள்ள போராட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆமா சாமி. அந்த போராட்டத்துல உன் மகன் பிடி கொடுக்கல. ஆமா சார். புரியுதா? கண்டிப்பா. ஆனா அவன்கிட்ட எகிரி பேசணும்னா ஒரு நாள் ஊர் உறங்காத நேரம் இடம் விட்டு இடம் பெயர்ந்துச்சு வண்டி. இதான் நடந்த சம்பவம். அவன் மனத்தை மயக்கி கொண்டு போயிருப்பாங்களோன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, அவள் தெளிந்த மனதோடே சென்றாள். வேண்டாம் என்று வெறுத்தே போனா. இனிமேல் நீ கூட என்னைய வச்சுக்கிட்டாலும் சரி வைக்காட்டிலும் சரி, இந்த பைய கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோட வெளியே விட்டான். அதனால நீ அவன் மனத்தை திருத்தணும்னு நினைக்கிற, சரியாக திருத்தி கொண்டு வர. அந்த 2 பிள்ளைகளுக்காக நீ பாக்குற இல்லையா? இந்த பக்கத்துல வா ஐயா. அங்கே பகைத்து இங்கே நகைத்து வருவாள். வெற்றி உண்டு மகனை காப்பாற்றான். ஒரு உத்தரவு தான். அடுத்து பாப்போம். ஈரோடு பக்கம் பெருந்துறை. அப்பா சாமி கூப்பிட்டுட்டாரு. ஐயா உனக்கு பெருந்துறை ஆத்தா? வா. யார் அந்த பெண்மணி? சம்சாரோ ஒரு மின்சாரோ. யார் அவன்? என்ன இவனுக்குப்பா? நீ எது கொண்டு வச்சுன? பிள்ளை விட்டு தனி பிரிஞ்சு போயிட்டாங்க. பிள்ளை இவங்க கூட தான் வாழ்க்கை. வேற கல்யாணம் பண்ண மாட்டேன். உட்காருமா.
அண்ணா வந்தாரே, பெரிய மனுஷ வந்தாருல இப்போ. என்னது அவர் கேட்ட ஒரு கேள்வி எப்படியோ அதை போல இவனுடைய மனது இனி ஒரு பெண்ணோடு மயங்கி இருக்கிறது. ஆனா இவனை எப்படியாவது தேடி வர வைக்க இவன் இன்னும் 9 மாதங்கள் அரைந்து திரிந்து நொந்து நாய்படாத பாடுபட வேண்டியிருக்கு. இந்த பேர் அவனை அடிச்சு திருத்தி ஒரு சின்ன விசாரணையில மாட்டிக்கிடுவான். அப்பொழுது இவன் கூட இருக்கிறவா இவனை விட்டு உதறிடுவான். அப்பொழுது ஒரு பிள்ளையை தேடி வர வைக்கிறேன். வெற்றி அங்க வைப்பா. வேற என்னப்பா வேணும்? இந்த 3:30 மணிக்கு என்னைய வந்து பாரு. நல்லா பௌர்ணமிக்கு ஒரு மணி கார் வழியை சுற்றணும். இன்னும் 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கா, கரெக்டா இருக்கும். ஓம் சக்தி. சாப்பிட்டு போங்க. 3:30க்கு என்னைய பார்த்து போங்க. சரி. கர்மதாமிக்கு 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 கடலூர் கடலூர் சக்காம்பட்டி நவா பழமே எம் பண்ருட்டி பல பழமே. உனக்கு பண்ருட்டி தானே, அங்க நின்று போ. இறைவனுக்கு நீ இறைவனப்பா. என்னப்பா உன் பையனுக்கு என்னடா வேணும்? என் பையனுக்கு அழைச்சதை மீட்டு தந்துறான், இடத்த மீட்டு தந்துறான். உன் பையன் சொத்துக்களை இழந்தான், வருமானத்தை இழந்தான், மனவேதனை அடைந்திருக்கிறான். அதுல இருந்து நீக்கி அவனை வெற்றியாக்கி வாழ வச்சிருந்தா போதுமா? இடத்த மீட்டு தந்துறான் சாமி. அந்த இடத்த மீட்டு தரேன், அதுக்கு பணமும் தரேன். பணம் தான் எந்த வழியில் கொடுக்குறீங்க? எவ்வளவு நாள் ஆகும் சாமி? 3 மாசம் ஆயிரும். போ ஜெயிச்சு வா. பாப்பா பண்ருட்டி கடலூர் பண்ருட்டி. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவாள. சோமர் கேப்ப யாருக்குடா கல்யாணம்? என் மகள் மகனுக்கா மகளுக்கா? மகள் வந்து ஒரு தவறான பகுதியில் மகன் வீட்டுக்காரர். மகளை மீட்டி தர வேண்டும். மகள் பொண்ணை மீட்டி தரணும். பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். நெஞ்சு படபடக்கு. ஏன் பதறது? இப்போ கால் வந்துட்டு வா. போ அமைதியா வந்து உட்காரு. போல உன் பதட்டம் ஏன் நெஞ்சு துடிக்க? உண்மைதானே? உண்மை இல்லையாப்பா? பக்தன் உள்ளத்தில் வருத்தம் தான் ஒரு குருவினுடைய உள்ள வருத்தம் அடையும். அதுதான் அவனை உணர்த்தக்கூடிய உண்மைகள். அப்ப அவன் நெஞ்சு படபடக்கும் போது நம்ம நெஞ்சும் படபடக்கும். என்ன பண்ண முடியும்? உன் பொண்ணை நான் மீட்டி தரணுமா? கண்டிப்பா. அவன் அங்க போய் சந்தோஷமா வாழட்டுமா? உனக்கு என்னையா பிரச்சனை? தகுதி இல்லை. என் பொண்ணு எப்படியோ வாழ சிறப்பாக வாழ தகுதி இல்லாத ஒரு கண்ணமுடி அவனுடைய வாழ்க்கையில இருதார யோகம் இருக்கா பாப்போம். கோம்பை அக்கா உட்காரு. மீடி தந்துடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நினைத்த நல்வாழ்வு உன் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். இப்பொழுது உன்னுடைய மகனுக்காக ஒரு 3 மாத காலங்கள் கடினமான முயற்சி எடுத்திருக்க. அந்த வாழ்க்கையும் சிறப்பாக நடத்தி வெற்றியாகி தந்தா போதுமா? ஆமா. என்னடா வீடு வீடுன்னு சத்தம் கேட்க? எத்தனை வீடு வச்சிருக்க? வீடு கட்டிட்டு அந்த வீட்டை வெற்றியாக்கி புதுமையோட குடியிருக்க வைக்கிறேன். வெற்றி உண்டு. ஜூன் வழக்கு ஒன்று பண்ருட்டி கோச்சு கடவுள் குற்றியும் எங்க சொத்து அபகரிக்கும் நோக்கத்தோட அந்த வழக்குல நான் ஜெயிப்பேன். உனக்கு வெற்றி ஜெயிக்கிறேன். எவனும் அங்க அசைக்க முடியாது. கேள்வி முடிந்தது. அண்ணே அண்ணே இங்க பாருங்க, கருப்பா கோயிலுக்கு வந்தவங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிடாம யாருமே போக கூடாது. உட்காருங்க. சரி, என் தந்தைட்டு இன்னைக்கு உத்தரவு இதுதான் குட்டி. அடுத்து பேசுவோம். 3:30க்கு என்னை பார்த்துப்போம். 3:30க்கு என்னை பார்த்துப்போம். அடுத்து தொழிலால் கடன்பட்டு வந்த மகன். வாடா என் செல்லம் வா. என்னடா தொழில் பார்த்த? கால் வந்துட்டு வா. யாருப்பா அது?
காலில் சரியா விடலை, இன்னொரு தடவை விட்டு வா. என்னப்பா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எங்கேயோ பணத்தை கொஞ்சம் போட்டிருக்கியாம, என்னாச்சு அது? ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகுற. இப்போ அந்த பணத்தை உனக்கு வாங்கி தந்தா நீ ஜெயிச்சிருவியா? எஸ், கால் விட்டு வா, அடிப்பான். என்னடா பரமேஸ்வரா, சும்மா இருக்கேடா? யாரா உன் பேர் என்னடா? வா, 2 வீடு வியாபாரமே இல்லாத அந்த ஒரு வீடை நான் வித்து தந்துடுறேன். ஒரு வீடு 6 மாதத்துக்கு கழிச்சு தான் போகும், புரியுதா? ஒரு வீடு வித்து தந்துடுறேன். ஐப்பசி 30க்குள்ளே அந்த வீட்டுக்கு நீ அட்வான்ஸ் வாங்கிக்கிறவேன், சரியா நடக்கும். இந்த அப்படி பக்கத்துல வா, என் பக்கத்துல இருந்தா தான் நான் உன் பக்கத்துல வருவேன். வித்து தந்துருப்பேன். அப்படி அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணி உன்னைய காப்பாற்றி தரேன். அடுத்து 2 வீடு வாங்கக்கூடிய பணமும் தரேன். போ. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்டு வந்தது யாரு? ஆமா, சாப்பிடாம போகணும்னு வச்சுக்கா. தம்பி சாப்பிட்டு போகணும், நல்லா ஆனந்தமா சாப்பிடணும். யாருமா இது? வாங்க வாங்க. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். எந்த ஊர்மா உங்களுக்குண்ணா? அப்படியா? வாங்க. சோமா இருக்கீங்கள? அப்படியா? இன்னும் அது ஏன் கேட்டேன், அதுக்கு ஏன் முதல்ல சொல்லல? யாருக்காவது இப்படி கேட்டனா? உங்களுக்கு தானே கேட்டிருக்கேன். சோமா இருக்குன்னா நீங்க சோம்புன்னு அர்த்தம். போய் சொன்னேனே, உடல்நிலைகள், நரம்பியல்கள், உள்ளுறுப்புகள் சரியில்லாத வேதனையும் துயரமும் 2 வருஷமாவே இருக்கு. உண்மையா இல்லையா? இதுக்கு எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமா? அல்லது இயற்கையிலே சோம்பலாம போச்சா? நாங்க ஒரு இடத்துல கேட்டோம், உங்களுக்கு செய்வன நடந்திருக்குங்கிற வார்த்தை வந்துச்சே, அது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி. கால்வா, ஒரு செய்வன நடந்திருக்குப்பா, 4 கோழியும் 25 முட்டையும் கொண்டு வா. கிரகங்களால் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டதும் தான் பெற்ற பிள்ளை சொல்லுக்கடங்காத சுப்பிரமணியனாக இருப்பதும் மனவேதனைக்குரிய செய்திகளாக இருக்கும். புரியுதா? ஒண்ணும் இல்ல, விதிக்கு உட்படாத ஒரு ஜீவன் அது. என்ன, இன்னும் ஒரு குழந்தை பிறக்கும், அது வந்து பொம்பளை பிள்ளையா இருக்கும். எடுத்து வளர்க்க போறியா, தத்தெடுக்க போறியா, பெத்தெடுக்க போறியா? அப்படி அங்க தள்ளி இங்க நேரம் உட்கார், கண்ணை மூடி நிமிந்து உட்கார். என்ன பண்ற? என்ன என்ன விஷயம்? காது கேட்கல. நெஞ்சு படபடக்காயாமா, கால் வந்துட்டுவாமா, ஹார்ட் கூடுதலா இருக்கு உனக்கு. என்னையா சும்மா இருக்கீங்க? உடல்ல குழந்தை உருவாகக்கூடிய சக்தி இருக்கு, என்ன, ஆனா அது கொஞ்சம் மருத்துவம் பார்க்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்க. ஏற்றுக்கிட முடியுமா? நிறைய பார்த்து வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பாருங்க, குழந்தை சம்பந்தமான முடிவு அப்பொழுது எடுப்போம். வெற்றி. வா, அடுத்து பேசுவோம் அதை பற்றி. என்ன, பக்கத்துல வா. பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. கர்மசாமிக்கு ஏமா அது என்ன? சரி சரி. பிள்ளையின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு காட்டுவது யாருப்பா? என்னம்மா, என்ன மன வருத்தம் உங்களுக்கு? என்ன பிள்ளை? பிள்ளையின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். என்ன வருத்தம்? நீயும் அதுதான். நீ வாமா, என்னம்மா வருத்தம்? என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வரலாம்.
ஒரு பிள்ளை போட்டோ இருக்கு, அந்த போட்டோ எங்களுக்கு அழுடா. பொய்யாத தவமுனிவர் போற்றும் புரண முக்களை நாதனே. ஒரு பொம்பளை பிள்ளையுடைய போட்டா இருக்குன்னு வருத, யார் அது? சில காலங்களுக்கு யாரு ஃப்ரெண்டு வீட்டிலே அப்படியா? என்ன ஃப்ரெண்டு? கேர்ள் ஃப்ரெண்டா? பரவாயில்ல, நல்ல சோசியலிசமா பழகி இருக்கிறாங்க. ராஜா சோசியலிசத்தை பத்தி கேட்டுக்கிட்டீங்களா? இதுதான் விவரம். கால் ஒன்றுவாங்க குறுக்க போறையில இப்ப அந்த பிள்ளைகிட்ட பேசுறியாடா? பேசுனா அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும். உண்மையா இல்லையா? ஆனா மறக்க முடியாம ரொம்ப காலம் வேலைப்பட்டுட்டே இருந்தியே, என்ன பண்றது? போனது போகட்டும், நம்ம புனிதமான வாழ்க்கை வேணுங்கிற சொன்னா வருத்தப்படுவியா? உங்க தாத்தன், உங்க அப்பன், நீ ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளோடு வாழக்கூடிய விதிகளோடு பிறந்தவங்க. புரியுதா? உங்க அத்தன் அப்பாவுக்கும் அதே விதி உண்டு, உங்க மாமனாருக்கும் அதே விதி உண்டு. இவைகளெல்லாம் நடந்து போன ஒரு சாம்ராஜ்யம். ஆனா இப்போ உனக்கு நிலையான தொழிலும் வேணும், ஒரு புதிய வாழ்க்கையும் வேணும். இந்த ரெண்டையும் அமைச்சு தரணும். நீங்க இருக்கிற வீடு, உங்களுக்குன்னு உள்ள சில ஆஸ்திகள் எல்லாம் இப்போ குழப்பத்துக்குரியதாகவும் போராட்டத்துக்குரியதாகவும் நடந்துகிட்டு இருக்கா? இவைகளை உங்களுக்கு தெளிவான நிலையில உருவாக்கி தந்தா போதும்னா வேற என்னடா வேணும்? எங்கேயாவது வேலைக்கு போறியா? எந்த ஊர்ல? எந்த ஊரு? நீ போற இடத்துல டூ வீலர்ல போறியா? இங்க இருந்து போற வழியில இடதுபுறத்துல ஒரு பெரிய சிவன் கோயில் வருது, அது எங்கடா இருக்கு? கோயிலே இல்லைங்கிறேன். நான் தான் உன் கூடவே வருவேன். ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? இன்னொருத்தர கால் நட்டுவா. பொய் சொல்லக்கூடாது, உண்மையை தானே சொல்லலாம். என்ன சரி, ஒரு வண்டி லைன்ல இருக்கு, என்ன பண்ணலாம்? சரி வா, தை மாதத்துக்குள்ள கல்யாண வாழ்க்கையும் தொடரும், இந்த தொழிலும் நிலைக்கும். பத்தி ஆகிட்டாரு. உங்க பிரச்சனையை தீர்த்து செம்மையா இருக்க வைக்க. நல்லா இருங்கப்பா. விருத்தீஸ்வரா என்ன கோயில்? சிவன். விருத்தீஸ்வரா என்ன கோயில்? விருத்தீஸ்வரா. அடுத்து கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தவர் யாருக்கு? உனக்கா? அப்படியா? கூந்தல் கருப்பு, ஆஹா, குங்கும சிகப்பு, கொண்டவள் மனமோ தாமரைப்பூ. வா, இன்று முதல் நீ என் உரிமை. வாக்கா, உட்காருக்கா. சரி, வரணும் பேசுற. கடன்கள் எவ்வளவு இருக்கு? யாரு வாங்கினது கடன்லாம்? எதுக்கு வாங்கலாம்? அவனுக்கு தொழில் அமையாம வேதனைப்பட்டிருப்பானே. இதுதானடா நீ கொஞ்சம் வாங்கின கடன் தான் அடிச்சிட்டிய. உனக்கு அது ஒரு பெரிய அனுபவம். இந்தா, இந்தியாவில் வேலை பார்க்க போறியா, வெளிநாட்டுக்கு போறியா? இந்தியாவிலேயே உனக்கு உயர்ந்த பணிகள், நிறைந்த சம்பளமும் கிடைக்கும். என்ன, மாசி சிவராத்திரிக்கு பிறகு புனிதமான வாழ்க்கையும் தொடரும். வெற்றி அடைத்தான். கருமசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? நல்லா இருக்கு. அதான் மாசி சிவராத்திரிக்கு பிறகு கல்யாணம் கிடைக்கும். ஏன்டா கவலை? நல்ல நீதியா நடக்கும், புகழோடு நடக்கும் உங்க கல்யாணம். சந்தோஷம். சாப்பிட்டு போங்க. கருமசாமிக்கு கர்மசாமிக்கு தர்மபுரி. யாரெல்லாம் வந்து வாங்கோ.
தம்பி வா, நல்லா இருக்கியா? நில்லுக்கா நில்லுக்கா. என்னடா வேணும்? கடவுள் ரெண்டு வீடு கடை கடவுள் யூரின்லாம் ஒழுங்கா போகுதா? ஸ்டோன் எஃபெக்ட் வந்துச்சா? யூரின் ட்ரிபிள் வராம உன்னை நீ காக்கணும், மிகவும் முக்கியம். இப்போ 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழில மன வருத்தமும் பிரச்சனையும் நடக்கும். என்ன, அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி தான் தொழிலையே பார்க்கணுங்கிற நிலைமையில நீங்க இப்ப மாட்டிக்கிட்டேன். ஆனா வாங்கின கடன் அடைக்கக்கூடிய வருமானம் வராத வேதனை இப்ப உங்க உள்ளத்துல இருக்கு. இவைகளை சரியாக்கி உங்களை நிம்மதியா வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வாங்க. சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. முருகப்பெருமான் வராரு, கோயிலுக்கு போயிருக்கீங்களா? ஏதோ சொல்லிட்டு வந்தீங்களா? போய் என்ன சொன்னேன்? தீர்ந்த உடனே அவருக்கு என்ன செய்வதாக சொன்னீங்க? வந்து உங்களுக்கு சந்தோஷமா கும்பிடுறேன். விவரமான பிள்ளை, எதுவும் கொடுக்கும்னு சொல்ல மாட்டேன்ல. இன்னொரு காலம் மிருகங்கள் வருது, என்ன வருது? வாங்க. இந்த கடனை 7 மாதங்கள்ல உங்களுக்கு பாதி கடன் தீர்ந்து, சரியா? தீர்ந்து உங்களை நிம்மதியா வாழ வச்சு தர, எந்த விஷயத்துக்கும் கவனம் வேண்டாம். உன் பக்கத்தில் மகாலட்சுமி, இந்தா உன் பக்கத்துல தொழில் விருத்தி, நல்லது நடக்கும். சந்தோஷமா இருக்கப்பா. இந்த பணம் வேணும்னா புண்ணியமா இருக்கும். அடுத்து தர்மபுரி. தம்பி, உனக்கு தர்மபுரியா அவுட்டர்ல போகுது குதிரை? தருமபுரி மாவட்டம், தருமபுரி சேலம் போகக்கூடிய ரூட்டா? ஒகனேக்கல் பார்டர் இல்ல? சரி, கால் வந்துட்டு வா. ஒகனேக்கல் தருமபுரி மாவட்டத்துல தான் இருக்கா? நல்ல கால் போயிட்டு வா. முருகா, சத்குருநாதா, சாந்த சுரூபா, என்னப்பா வேண்டும் உங்களுக்கெல்லாம்? தொழில் முடியல, கால் வந்துட்டு வா. என்ன கருத்தாம, இதுல என்ன பிரச்சனை? அது என்ன விஷயம்? வரலாம்ப்பா, வா. உன்னுடைய தொழில் இடையில தடைகளாகி அதை நிம்மதியா நடத்த முடியாத மனக்குறைகள் நடந்துகிட்டு இருக்கு. போட்ட அக்ரிமெண்ட்டை செலுத்த முடியாத ஒரு மனக்குழப்பமும் இருக்கு. அதனால இந்த நஷ்டத்திலிருந்து உன்னை நான் மீட்டி வெற்றியாக்கி தர வேண்டும். மீண்டும் இந்த தொழிலை ரன் பண்ணியும் தரணும். இவ்வளவுதான விஷயம். கண்ண முடிக்கலாம். இந்தா தை மாதத்திலிருந்து தொழில் திறமையாக ஓடும். இப்ப நஷ்டப்படாம காக்குறேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துப்போம். காலோட்டோமா ஒரு கடவுள் இருக்கு, கடவுள் இருக்கு, நம்மகிட்ட என்ன பண்ணிட்டு அதை மாத்தலாமா? மாத்த வேண்டாம். என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். இன்னொரு தடவை காலம் வா. அடிக்கிற கைதான் அடைக்கும், அடிக்கிற வாழ்வே ருதிக்கும். உன் வீட்டுக்காரன் சில வீட்டுல பாட்டில் உடைக்கான என்ன பாட்டிலது? மண்ணெண்ண பாட்டில, பிராந்தி பாட்டிலா? கட்டிக்காரன். இன்னொரு காலம் விட்டுவான். கட்டிக்காரன் தான் நமக்கு வேணும். அப்படியா? சரி, நல்லது. ஓகே. உன் பொம்பளை பிள்ளைய குடும்பத்தோட உங்கள்கிட்ட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தா போதுமா? 1. உங்க அப்பா வீட்டு சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைய தெளிவு பண்ணி உன் உரிமையை வாங்கி தந்தா போதுமா? உன் பையன் கொஞ்சம்
உன் வீட்டுக்காரன மாதிரி சொல்லு கிடங்காத வேலா இருக்கான். அவன் கொஞ்சம் திருத்தி வெட்டியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவான். அவன் போயிட்டானா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா தண்ணி அடிச்சுக்கலாம். அதனால நீ கோயிலுக்கு போயிட்டு வா, நான் 2 பாட்டை உழைச்சி சாப்பிட பிடிச்சி படுத்துக்கிட்டேன். வெற்றிகரமான குழந்தை ஆனந்தமாக பிறக்கும், ஆபத்தில்லாம பிறக்கும். அதுக்குரிய செலவுக்குரிய பணம் கரெக்டா தாரேன். இந்தா எல்லாம் வெற்றியா நடக்கும். இப்போதைக்கு முடியாது, பொறுமை வேண்டும். வெற்றி. Papa.